மாணவர்களே, ஆசிரியர்கள் தினம் என்பது இந்தியாவிலே ஒவ்வொரு ஆண்டும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஏன் தெரியுமா? இந்த ஆசிரியர்கள் சமுதாயத்திற்கு ஆற்றிய பங்களிப்பும் அதனுடைய அர்ப்பணிப்பை போற்றக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாளாக இருக்கிறது. அன்பார்ந்த பெருமக்களே, அது மட்டுமல்ல, ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அறிவை வழங்கி அவர்களுடைய எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடிய ஒரு நினைவு நாள் தான் இன்றைய நாள். அது மட்டுமல்ல, இந்த ஆசிரியர்கள் என்பவர்கள் யார்? இந்த ஆசிரியர்கள் என்பவர்கள் 3வது கண்ணை போன்றவர்கள், 7வது அறிவை போன்றவர்கள், உலகத்தினுடைய 8வது அதிசயத்தை போன்றவர்கள். ஏன் தெரியுமா? இவர்கள், இந்த ஆசிரியர்கள் என்பவர்கள் நல்லவைகளை பார்ப்பதற்கும் வழிகாட்டக்கூடியவர்களாகவும் நல்லவைகளை சிந்திப்பதை தூண்டக்கூடியவர்களாகவும் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் ஒரு மாணவன் பயன் தருகின்ற வகையில் போராடக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் தான். அன்பார்ந்த பெருமக்களே, தொடக்க பள்ளி முதல் பல்கலைக்கழகங்கள் வரை சுமார் 60க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை கல்வி வகுப்பிலே பார்த்திருக்கிறார்கள். அன்பார்ந்த பெருமக்களே, உலகில் 2 புனிதமான இடங்கள் உள்ளன. ஒன்று என்ன தெரியுமா? அது தாயினுடைய கருவறை. 2வது என்ன தெரியுமா? அது ஆசிரியருடைய வகுப்பறை என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் தாயினுடைய கருவறையினால் உயிரை பெறுகிறான். ஆசிரியருடைய வகுப்பறையில் அவன் அறிவை பெற்று இந்த சமுதாயத்திற்கு உயர்ந்தவனாக வாழ்ந்திருக்கிறான். அன்பார்ந்த பெருமக்களே, உலகத்திலே முன்னேறிய உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற 10 நபர்களிடத்தில் பேட்டி கொண்டார்களாம். பேட்டி கொண்ட போது அந்த 8 நபர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நாங்கள் இந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு காரணம் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். நம்முடைய மாவீரன் அலெக்சாண்டர் அவர்கள் சொல்வார்கள், நான் உயிரோடு இருப்பதற்கு என் தந்தைக்கு கடமைப்பட்டிருக்கிறேன், ஆனால் இந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே சிறப்பாக வாழ்வதற்கு நான் ஆசிரியர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லித் தருவார்கள். அன்பார்ந்த பெருமக்களே, உலகில் பல நாடுகளில் ஆட்சி புரிந்த மாவீரன் அலெக்சாண்டர், இவருடைய ஆசிரியர் தான் சாக்ரடிஸ் அவர்கள். இவர்கள் ஒரு பயணம் போய் கொண்டிருக்கிறார்கள். பயணம் போய் கொண்டிருக்கிற போது அங்கு ஒரு நதி குறிக்கிறதாம். இந்த நதியை கடந்தால் தான் அவர்கள் அந்த ஊருக்கு செல்ல முடியும். என்ன செய்வது என்று ஆசிரியரும் மாணவரும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது மாணவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஆற்றிலே இறங்கிவிட்டு தன்னுடைய ஆசிரியரை கூப்பிடுகிறார்கள். ஆற்றில் இறங்கிவிட்டேன், ஆழம் எதுவும் இல்லை, நீங்கள் வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். உடனே சாக்ரடிஸ் அவர்களும் போகிறார்கள். போய் அந்த மாணவர் அலெக்சாண்டர்கிட்ட கேட்கிறாங்க, வயதில் இவ்வளவு சிறியவனாக இருக்கிறாயே, நீ அந்த ஆற்றிலே இறங்கி மூழ்கி விட்டால் ஆபத்தில்லையா? சொல்லியிருந்தால் நான் இறங்கி கொண்டிருப்பேனே என்று சொன்னவுடன் அலெக்சாண்டர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அன்பார்ந்த பெருமக்களே, அலெக்சாண்டர் சொன்னார், மாணவர், நான் இறந்தால் இந்த உலகத்துக்கு எதுவுமே இல்லை, நான் இறந்தால் இந்த உலகத்துக்கு எந்த ஒரு பயனும் இல்லை, ஆனால் நீங்கள் விலை மதிப்பற்றவர்கள், நீங்கள் வாழ வேண்டும், நீங்கள் வாழ்ந்தால் நான் என்னை போன்ற 10 அலெக்சாண்டரை உருவாக்க முடியும் என்று சொன்னார்கள்.